பிறவிக் குணம் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும், பேரன் பேத்திகளாக இருந்தாலும், எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்களது பிறவிக் குணம் ஒருபோதும் மாறாது. எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதானே அவர்களின் விதி. இதை நீ மாற்றியமைக்க முடியுமா? ஒதுங்கி நின்று வேடிக்கை பார். பந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்கிறேன் என்ற கெட்ட பேரை சம்பாதித்துக் கொண்டிருக்காதே. மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும்போது ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக உங்களுக்கு கேட்கும் குரலே நம்பிக்கை. தவறை மறந்துவிடலாம், ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது. ஆனால் துரோகத்தை மன்னிக்கவே கூடாது, ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது. தான் சொல்வதை மட்டும் உலகம் ஆமோதிக்க வேண்டும் என்பவர்கள் ஆணவத்தின் மடியில் அமர்ந்திருப்பவர்கள். வாயை இறுக்கி கட்டிக்கொள். சில நேரம் பணத்திற்கு மதிப்பளிக்கும் பந்தியிலும், சில நேரம் பகைமையை உருவாக்கும் மனிதனிடத்திலும். நேற்று எப்படி வாழ்ந்தோம், நாளை எப்படி வாழப் போகிறோம் என நினைத்து கவலைப்படுவதை விட இன்று இந்த நொடி சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போக வேண்டும். கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்கி விடாதே. அவர் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பது உன்னை சோதிக்க அல்ல, உன்னால் எவ்வளவு சோதனையை தாங்க முடியும் என்று உணர்த்தவே. துன்பத்தை சந்தியுங்கள், பொறுமைக்கு வழி தெரியும். அவமானத்தை சந்தியுங்கள், உறுதிக்கு வழி தெரியும். பசியை சந்தியுங்கள், உணவின் அருமை தெரியும். தோல்வியை சந்தியுங்கள், வெற்றிக்கு வழி தெரியும். எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் காட் சேனலை பார்வையிட்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.